கோவை மசக்காளிப்பாளையம் பகுதியில் சின்னசாமி நாயுடு வீதியில் அப்பகுதியைச் சேர்ந்த வியாபாரி ஒருவர் சிறிய அளவில் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் நேற்று மாலை சுமார் 6 மணி அளவில் கடைக்கு முன்பாக பூட்டி நிறுத்தப்பட்டிருந்த அவரது இருசக்கர வாகனத்தை சந்தேகத்திற்கிடமான வகையில் சுற்றித் திரிந்த மர்ம நபர் ஒருவர் நொடி பொழுதில் அலைக்காக தள்ளி திருடிக்கொண்டு தப்பி ஓடியுள்ளார். கடை வேலையை முடித்துவிட்டு வெளியே வந்த உரிமையாளர் வாகனம் மாயமானதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து அக்கம்பக்கத்தில் தேடியுள்ளார். ஆனால் வாகனம் கிடைக்காததால் உடனடியாக புகார் அளிப்பதற்காக சிங்காநல்லூர் காவல் நிலையத்திற்கு விரைந்து சென்றுள்ளார். பின் போலீசார் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட வியாபாரி தனது வாகனம் திருடப்பட்ட விபரீதம் குறித்தும் புகார் அளித்துள்ளார். ஆனால் அங்கிருந்த காவல்துறை அதிகாரிகள், எங்களுக்கு தற்போது நிறைய வேலைகள் உள்ளது, நீங்களே அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை சேகரித்து கொண்டு வந்து கொடுத்தால் அதை வைத்து மேற்கொண்டு விசாரணை நடத்துகிறோம் என கூறி அவரை அலட்சியமாக திருப்பி அனுப்பியதாக கூறப்படுகின்றது. வீடு வீடாக சிசிடிவி தேடும் ஏழை வியாபாரி. போலீசாரின் இந்த அதிரடி அலட்சிய பதிலால் மனமுடைந்த அந்த வியாபாரி வேறு வழியின்றி தனது திருடு போன வாகனத்தை கண்டுபிடிக்க சின்னசாமி நாயுடு வீதியில் உள்ள ஒவ்வொரு வீடாகவும் கடையாகவும் ஏறி இறங்கி சிசிடிவி காட்சிகளை பெற கண்ணீர் வடித்து வருகின்றார்.